திரு ரவி, தமிழர் நாகரீகம் தொடர்பான தொல்லியல் முடிவுகள், வரலாற்று முடிவுகள், ஆய்வு முடிவுகள் இருட்டடிப்பு செய்யப்படக்கூடிய அதுக்கான முயற்சிகள் நடந்த நிலையில தமிழ் நிலப்பரப்பிலிருந்து தான் இரும்பின் காலம் தொடக்கம்னு முதல்வர் அறிவித்திருக்கிறதும், இந்தியாவிலிருந்து தான் நாகரிகத்தின் தொடர்ச்சி எழுதப்படுது, வரலாறு எழுதப்படுதுன்னு அவர் சொல்றதும் ஒரு முக்கியமான நிகழ்வுன்னு மன்னன் குறிப்பிட்டார். கண்டிப்பா. இப்போ இந்த 36 நிமிடம் 3 பேர் பேசும்போது எனக்கு கடைசியா மன்னன் சொன்ன அந்த கருத்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அதாவது இந்தியா பூரா அகண்ட பாரதத்திலேயே தமிழகத்துக்குன்னு ஒரு மரியாதை இருந்தது, தமிழகத்துக்குன்னு ஒரு வளர்ப்பு இருந்ததுங்கிறதெல்லாம் எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். பாரதம் பூராவும் ஒரே மாதிரியான விஷயங்கள் இருந்தது, நாகரிகங்கள் வளர தொடங்கி கொண்டே வந்தது அப்படிங்கிறதெல்லாமும் எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். இதை தமிழகத்தின் மிகப்பெரிய பெருமைன்னு பார்த்தா எனக்கு அதை விட சந்தோஷம் எதுவுமே கிடையாது. அது வேற விஷயம். இதை 100 ஆண்டுகளுக்குள், நீதி கட்சியினுடைய 100 ஆண்டுகளுக்குள் அல்லது திராவிடத்தினுடைய 50 ஆண்டுகளுக்குள் சுருக்கி பார்க்க வேண்டிய நிர்பந்தம்ங்கிறது ஒரு இந்தியனுக்கு வராது. ஆனால் அது சார்ந்த கருத்துக்களை இது வரைக்கும் தெரிவித்தவங்களுக்கு, நீதி கட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் நடந்தது அப்படி நான் பேசி முடிச்சிடுறேன். 36 நிமிஷம் நான் வாய் மூடிட்டு கேட்டுட்டு இருந்தேன். அப்போ இந்த அந்த 100 ஆண்டுகளுக்குள் சுருக்கி பேசுவதாக இருந்தால் எனக்கு விமர்சன கருத்துக்கள் இருக்கு. ஏன் விமர்சன கருத்துக்கள் நேர்மையாக வச்சிடுறேன். இப்போ இந்தியா பூராக எல்லாமே இருந்ததுன்னு நான் சொல்றேன். தமிழகத்தில் இருப்பதில் எனக்கு ரொம்ப பெருமை. இது மிகப்பெரிய சந்தோஷம். என்னுடைய அடுத்த 4 தலைமுறைக்கு இதை நான் பறைசாற்றி சொல்லுவேங்கிறதுல எனக்கு பெருமை. ஆனால் அது இந்தியா பூராகவும் இருந்தது. ஆனால் முகலாயர்கள் வந்த பிறகு வடக்கினுடைய பகுதிகளில் பல விஷயங்கள் அழிக்கப்பட்டு வந்தது. தென்னகத்தில் முகலாயர்கள் பெரிய வேலைகள் எதுவும் செய்யலை. திருவண்ணாமலைக்குள்ளே வரும்பொழுது சத்ரபதி சிவாஜி அனுப்பிச்சி வச்சுட்டாரு. அதனால் அழிக்கின்ற விஷயம் கலாச்சாரத்தையோ பாரம்பரியத்தையோ அழிக்கின்ற விஷயங்கிறது தென்னாட்டத்தில் நடக்கவே இல்லை முகலாயர்களை பொறுத்த வரைக்கும். ஆனால் பிரிட்டிஷர் வரும்பொழுது கடத்துவதற்கு இதுதான் சரியான பாதைன்னு சொல்லி வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் தென்னகத்தில் தான் அதிகம் கொடுத்தான். முகலாயர் அழிச்சா தென்னகத்தை அழிக்கலை. பிரிட்டிஷர் சுரண்டுவதற்கு வசதியாக தென்னகத்தை தான் வளர்ச்சி செய்தான் அப்படின்னு எல்லாமே பாசிட்டிவாக சவுத் இந்தியாவுக்கு இருந்ததுங்கிறதுனால தான் நம்ம நிறைய கோவில்களில் இரும்புகள் பயன்படுத்தப்பட்ட பல கோவில்களையே நாம் சவுத் இந்தியாவில் பாதுகாத்து கொண்டிருக்கோம். அந்த ஒரு காரணமாகத்தான் அவர் ஒரு மகாபாரதத்தில் கதை எதனால் செய்யப்பட்டதுங்கிற கருத்தை அவர் உங்ககிட்ட எடுத்து வச்சார். அப்போது தமிழ்நாடோ தென்னகமோ இந்த வரம் பெற்றிருந்தது, அழிப்பதற்கான காரணங்கள் இல்லாமல் வளர்ப்பதற்கான காரணங்களோடு பண்ணியிருந்தது. ஆனால் இதை ஏன் இவங்க ஆராய்ச்சி செய்யலை, வெளியில் சொல்லலை, அல்லது ஆராய்ச்சிக்கான முயற்சிகள் எல்லாம் கடந்த ஒரு 100-120 வருடங்களாக எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொன்னால், எதை தொட்டாலும் அது இந்துவில் தர்மத்தில் போய் அல்லது இந்துவின் பாரம்பரியத்துக்குள்ளே போய் சேரும்னு சொல்லிட்டா அதை செய்யாமல் இருப்பது நல்லதுங்கிறது இவர்களுடைய நோக்கமாக இருந்திருக்கலாம். நான் திரும்பவும் சொல்கிறேன், அகண்ட பாரதம்னு பேசிட்டீங்கன்னா இதில் பேசுவதற்கு ஒன்றும் இல்லை, கேட்டதில் எனக்கு மகிழ்ச்சி, அதோட மேட்டர் முடிஞ்சிச்சு. ஆனால் நீங்கள் 100 வருடத்திற்குள் எதை பேசுவதாக இருந்தாலும் எனக்கு கருத்தியல்கள் இருக்குது. அதுதான் நம்பர் 1. ரெண்டாவது, கீழடியில் நீங்கள் ஒன்று பண்ணீங்க, அதை ஏன் வெளியிடலை அப்படிங்கிறதுக்கான ஆட்சியல் பிரச்சனையை நான் ஆட்சியல் சம்பந்தப்பட்டவங்கிட்ட விட்டுறேன். ஆனால் அடிச்சநல்லூரில் இதற்கு இதுவும் தமிழ்நாடு அரசு சம்பந்தம் இல்லைங்க. உண்மையாக அதில் நிறைய கேள்விகள், சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்கிற மாதிரி கீழடி தொடர்பான ஆய்வு முடிவுகளை நீங்க ஏன் இத்தனை வருஷமா வெளியிடலன்னு கேட்கறதுக்கும் அவங்களும் நியாயமான ஒரு விஷயம். நான் அண்ணன் தம்பிக்குள்ள கேட்கறதுல என்ன பெரிய விஷயம் நான் வந்துடும். ஆனால் அடிச்சாநல்லூரை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 600 வருடங்கள், அதற்கு முந்தைய 600 வருடங்களுக்கான பிரச்சனைகள் கண்டுபிடிப்புகள் இருந்ததுங்கிறத எல்லாரும் தெரிந்து கொண்டு அமர்நாத்தை மாத்திட்டாங்களே. அவரு கீழடியில 2ஆம் கட்ட ஆய்வு நடத்தி தான் அவர் முடிவுகள்லாம் சொல்றாரு. இங்க விவசாயம் நடந்தது, உலோக பயன்பாடுகள்லாம் இருந்துச்சுங்கிற நாகரிக தொடர்பான ஆய்வு முடிவுகளை சொல்லும்போது அவரை மாற்றிட்டு ஸ்ரீராம்ங்கிறவரை கொண்டு போடுறாங்க. அவர் தான் 3ஆம் கட்ட ஆய்வுக்கு போகிறாரு. அப்படிலாம் இங்கே சொல்கிற மாதிரி ஒரு முக்கியமான ஆய்வு முடிவுகள்லாம் இங்கே கிடைக்கலன்னு திரு ஸ்ரீராம் சொல்கிறார். அதுக்கப்புறம் நீதிமன்றத்தை தமிழ்நாடு அரசு நாடுது. கிட்டத்தட்ட 5765 பொருட்கள் மத்திய அரசு எடுத்துகிட்டு போனது, தொல்லியல் கட்டுப்பாட்டு இருக்கிறத நீங்கள் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கணும்னு நீதிமன்றம் உத்தரவு போடுது. இது ஏன் நடந்துச்சு? கீழடி 2ஆம் கட்ட ஆய்வுக்கு பிறகு ஏன் அமர்நாத் மாற்றப்படுகிறார், ஏன் ஸ்ரீராம்னு ஒருத்தர் உள்ள நுழைக்கப்படுகிறார், ஏன் அவர் மறுதளிக்கிறாரு, இதுக்கு பின்னாடி தான் டவுட் பண்றாங்க. இல்லையே, ஒரே வரியில நீங்க பதில் சொல்லிடலாமே. எது 4 வருடமாக உங்களை இந்த விஷயத்தை தடுத்ததோ அது அங்கேயும் தடுக்கிறதுன்னு பேசிட்டீங்கன்னா அது நானும் நீங்களும் பெருமைப்படக்கூடிய விவாதிக்க வேண்டிய ஒரு சித்தாந்தம் ஒரு பிரச்சனை இருக்கிறது. நான் எங்க வரேன் அப்படின்னா, கடந்த 100 வருடங்களாகவே தமிழகத்தின் எந்த பெருமையும் பறைசாட்டுகின்ற ஒரு எண்ணம் இவர்களுக்கு இல்லாமல் இருந்தது காரணம். நான் சொல்றது நீதி கட்சி, அதுக்கப்புறம் வந்தவங்களுக்கு இல்லாத காரணம், எதை தொட்டாலும் அது ஒரு இந்து தர்மத்தை கொண்டு போய் சேரும்
இருக்குங்கிறதுனால அதை பேசாம விட்டுட்டா நல்லதுன்னு. அதாவது தமிழுக்கு அது பெருமையை சேர்த்தாலும் சேர்க்காவிட்டாலும் ஏற்கனவே எத்தனையோ பெருமைகள் இருக்கு. தமிழ்நாட்டினுடைய பெருமை மொழி சார்ந்து பேசினீங்கனாலே எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல மட்டும் இந்த சிக்கல் நடக்கலையே. திரு மன்னன் முதல் சுற்றுல சொன்னார் இல்லையா, ஒரு 16 ஆய்வாளர்கள் போடுறாங்க, இந்தியாவுடைய வரலாற்றை திருப்பி எழுதணும் அப்படின்னு போடுறாங்க. அதுல பெண்களே கிடையாது, அந்த வரலாற்று குழுவுல பெண்களே கிடையாது. தென் நாட்டை சேர்ந்தவங்க, தென்னிந்தியாவை சேர்ந்தவங்க யாருமே அதுல இடம்பெறவே இல்லை. மைனாரிட்டியை சேர்ந்தவங்க, முஸ்லீமை சேர்ந்தவங்களோ கிறிஸ்டியனை சேர்ந்தவங்களோ சீக்ஸை சேர்ந்தவங்களோ யாருமே அதுல வந்து இடம்பெறலை. அது அப்போவே அப்போஸ் பண்றாங்க. எல்லாருமே உயர் வகுப்பை சேர்ந்தவர்களாகவே இருக்கிறாங்க. அதுல என்னன்னா, நீங்க தீக்ஷித்னு ஒருத்தர் இருக்கார், அவர் என்ன சொல்றாருன்னா, வேதங்கள் ராமாயணம் மகாபாரதம் போன்ற இதிகாசங்களின் தேதிகளுக்கு இடையே இருக்கக்கூடிய தொடர்பை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அவர் சொல்றார். ஆர்.கே. பாண்டேங்கிறவர் என்ன சொல்றாருன்னா, வேத மற்றும் சமஸ்கிருத விஷயங்களை பகுப்பாய்வு செய்து அவற்றுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மையான விஷயங்களை கொண்டு வரணும்ன்றாரு. பல்ராம் சுக்லாங்கிறவர் என்ன சொல்றாருன்னா, சமஸ்கிருத வேத பகுப்பாய்வு செய்து உண்மையான அர்த்தத்தை மற்றவங்களுக்கு சொல்லணும், அதெல்லாம் நாங்க வேலை செய்ய போறோம்ன்றாரு. B.R. மணிங்கிறவர் என்ன சொல்றாருன்னா, சிந்து சமவெளி நாகரிகத்தையும் ஹரப்பன் கலாச்சாரத்தையும் வேத நாகரிகத்தோடு இணைக்கக்கூடிய வகையில இந்தியாவிலையும் பாகிஸ்தான்லையும் நிறைய இடங்களுக்கு போய் ஆய்வு செய்து முடிவுகளை கொண்டு வரணும். ஒரு வரலாற்றை திருப்பி எழுதுவதற்காக ஒரு குழு போட்டு, இல்லை பெண்கள் இல்லை, சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவங்க இல்லை, தென்னிந்தியாவை சேர்ந்தவங்க யாருமே கிடையாது, இந்த மாதிரி நபர்களும் போடப்பட்டவர்களுமே முன்முடிவோடு அந்த வரலாற்றை திருத்தி எழுத போகிறார்கள்ங்கிற போது சந்தேகம் வரதான செய்யும். இவங்கெல்லாம் போயிருந்தால், ஒரு பேச்சுக்கு சொல்றேன், பெண்கள் போயிருந்தால் அல்லது சிறுபான்மையினர் நீங்க அழைக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் இஸ்லாத்தவர்கள் போயிருந்தா அது எந்த காலத்துக்கு கொண்டு போய் சேர்த்து இருந்திருக்கும்? அது எந்த காலத்துக்கு கொண்டு போய் சேர்த்து இருந்திருக்கும்? ஹோலிஸ்டிக்கா இருக்கும். நான் என்ன கேட்கிறேன், இருக்கும், ராகுல் காந்தி ஐயா பயாஸ்ரா இல்லாம இருக்கும். ராகுல் காந்தி ஐயா கடந்த 3 வருஷமா எங்க போனாலும் ஓபிசி எத்தனை, எஸ்சி எத்தனை, எஸ்சி எஸ்டின்னு கேட்க போய் ஒரு ஆராய்ச்சிக்கு போறாங்க. அங்க பெண் ஆண் அப்படிங்கிற பாக்குறதுக்கான வித்தியாசம் என்ன இருக்கு? யாராவது ஈஸி, அதாவது மண்பாண்டங்கள் தான் நிறைய கீழே வந்து 16 பேர்ல 3 பேர் வந்து உயர் பொறுப்புல இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள். ஏன் 13 பேரும் உயர் வகுப்பை சேர்ந்தவங்க மட்டும் இருக்கணும்? எந்த அரசால் அது நியமிக்கப்பட்டதுன்னு நீங்க சொல்லுங்க. மத்திய அரசு எந்த காலகட்டத்தில்? 2018 யார் இருந்தாங்க? 2018 மோடி இருந்தாரு, பெண்களை தவிர்த்துட்டாரு, சிறுபான்மையினர் தடுத்துட்டாரு, தென்னிந்தியாவையுமே தடுத்துட்டாரு, ஸ்ட்ரைட்டா கொண்டு போய் ஒரு ரிசல்ட்டை சொல்றாரு. நான் என்ன கேட்கிறேன், இப்ப இங்க 100 வருடங்களாக இந்த விஷயங்கள் எல்லாம் கண்டுபிடிக்கப்படாமல் எப்படி 4 வருடங்களாக இதை நீங்க இதுக்கு நீங்க ஒரு விளக்கம் சொல்லுங்க. இதை கடந்து ரொமிலா தாப்பர் ஹிஸ்டாரியன் கிடையாது, பிபின் சந்திரா ஹிஸ்டாரியன் கிடையாது, சதீஷ் சந்திரா ஹிஸ்டாரியன் கிடையாது, ஆர்.எஸ். சர்மா ஹிஸ்டாரியன் கிடையாது. இவங்கெல்லாம் இந்தியாவுடைய ஆகச்சிறந்த வரலாற்று அறிஞர்கள். இவங்க எழுதின என்சிஆர்டியில் இருக்கிற எல்லா விதமான வரலாற்று தகவல்களும் பிழையானது, அதையெல்லாம் நீக்கணும்னு ஒரு முடிவுக்கு போறாங்க இந்தியாவுடைய ஆகச்சிறந்த வரலாற்று அறிஞர்கள். ரொமிலா தாப்பர் JNU யூனிவர்சிட்டியில சிறப்பு அந்தஸ்துல பேராசிரியரா இருக்கிறாங்க. அத்தனை வருஷம் இருக்கிறவங்க உங்களுடைய கரிக்குலம் பிட்டையை நீங்க எனக்கு அனுப்புங்க, நாங்களாம் அதை சரிபார்க்கணும்ன்றாங்க. உலகத்துல சிறப்பு அந்தஸ்துல இருக்கக்கூடிய ஒரு பேராசிரியர்கிட்ட உங்களுடைய கல்வி பின்புலம் என்னன்னு இது வரைக்கும் கேட்டதே இல்லைன்னு அவங்க மறுதளிக்கிறாங்க. அப்ப வரலாற்று ஆய்வாளர்களுக்கு என்ன மாதிரி ஒரு நிகழ்வு நடக்குது? இந்த பக்கம் வரலாற்றை திருத்தி எழுதுவதற்கு யாரெல்லாம் மத்திய அரசாங்கம் நியமிக்குதுங்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் ரொம்ப முக்கியமானது இல்லையே. இதுல ரேசிசம் வருதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. அது இந்தியாவுக்கு இழைக்கப்பட்ட அநீதிங்கிறத நீங்க முதல்ல புரிஞ்சுக்கோங்க. எங்க போனாலும் ஒரு இந்தியால இருந்து ஒருத்தன் வந்தா அவனை வந்து ரேசிஸ்டா பாக்குறது, அவனை சிறுமைப்படுத்துவது, அதெல்லாம் கிரிக்கெட் வரைக்கும் வந்திருக்கு, எல்லாத்துலயும் வந்திருக்கு. இவர்கள் போய் கண்டுபிடிக்கக்கூடியது வேத காலம்னு சொல்லிட்டா அதனால என்ன பிழை வந்துரும்ங்கிறத நம்ம முதல்ல பார்த்து வேத காலம்னு. ஏன்னா இந்த விவாதத்தை நான் வந்து ரெண்டே விதமா தான் பார்க்கிறேன். அகண்ட பாரதம்னு பேசிட்டா எனக்கு சிறுபான்மையினர்ங்கிற வார்த்தைக்கே இடம் தெரியாது, பேச்சே தெரியாது. ஆனால் நீங்க 100 வருடம்னு பார்க்க தொடங்கிட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கருத்துக்கள் இருக்கு. ஐயா, நான் ஒரே ஒரு கருத்தை சொல்லட்டுமா? அழிக்க வேண்டும் என்று நினைத்து கனிம வளத்தையோ மணலையோ அழிக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் சில விஷயங்களை எடுத்து சொல்ல போறாங்க. வளர்த்தவர்கள், தமிழை வளர்த்தவர்கள் இவங்க தானே. இந்த 100 வருடத்துக்குள்ள தானே தமிழை வளர்த்தாங்க. அதுக்கு முன்னாடி கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு பாரதி சொன்னதெல்லாம் ஏதோ குத்துமதி பாஸ் இல்ல. எனக்கு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. நீங்க சொன்னதையும் மன்னன் சொன்னதையும் கேட்கறேன். இல்ல நான் வந்து பேசும்போது நீங்க நிறைய விஷயங்கள் வந்து அது வேத காலத்துக்குள்ள போகாம இருக்கிறதுக்கான காரணங்களை சொன்னீங்க. எனக்கு அதை பத்தி அக்கறையே கிடையாது. எனக்கு உலகம் எப்படி தோன்றுச்சு, வேதம் எங்கிருந்து வந்ததுங்கிறதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். கேள்வி என்னன்னா, இவர்கள் வளர்த்த தமிழ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே இன்னைக்கு அதனுடைய நிலைமை என்ன இருக்கு? பட்டினப்பாலை அப்படின்னு சொன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு என்ன தெரியும்? அல்லது மலைப்படுகாம் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு என்ன தெரியும்? இவங்க வளர்த்த தமிழ்.
சரி, அப்போ அதுல வந்து வேற debate. பன்னிரு பாட்டியல் சொல்றோம்னா இவங்களுக்கு என்ன தெரியும்? தமிழ் மொழி சார்ந்ததுங்கிறது வேற 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 ஒரு தலைப்புல வேற ஒரு நான் ஒரே லைனுக்கு வரேன், ஒரு வரிக்கு வரேன். இவர்கள் வளர்த்ததாக சொன்னதனுடைய நிலைமையே எனக்கு தெரியும் போது இவர்கள் கனிம வளத்தை மணலை எல்லாத்தையும் அழிக்க நினைக்கும் போதுக்கான காரணங்கள் எனக்கு என்னன்னு தெரியும். தமிழனாக பெருமை இருந்தாலும் ஒரே வரியில சொல்றேன், 100 வருடங்கள்னு பேசுறதா இருந்தா இவங்களுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது.